So welcome back to the second episode of இங்க என்ன நடக்குது நீ தான் நடக்குற. போன வீடியோல சொன்ன மாதிரி ஜனநாயகன் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சமயத்துல ஜனநாயகன் படம் வரணுமான்னு சந்தேகமா தான் இருக்கு. செமன் டிமாண்ட் இருக்கு. போலீஸ் கிட்ட மாட்டிருந்தீங்க, சாப்பிட்டுருப்பானுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம கோலிவுட்டோட அடுத்த டிவோர்ஸ் கேஸ் யாரோடதுன்னு. வழக்கமா ஏதாவது டிவோர்ஸ் கேஸ் நம்ம கோலிவுட்க்கு வருதுன்னா உடனே வரலாறு திருப்பி போராட்டுற மாதிரி நம்ம தனுஷனா இது கூட ஏதாவது லிங்க் ஆயிருக்காரான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலே உண்மையிலே நம்ம தனுஷன் அதுல லிங்க் ஆயிருப்பாரு. ஆனா அதுக்காக டிவோர்ஸ்க்கு காரணம் அவர் தானே சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அவரை பார்த்து இன்ஸ்பயர் கூட ஆயிருக்கலாம்ல. எங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? ஆனா விஜய் அண்ணா கேஸ்ல மட்டும் நம்ம லோக்கி மாமா போட்டு பழந்துட்டு இருக்காங்க. அண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து புடிச்சுக்கிறாங்க. லியோ படம் வரப்போ கில்லி பட ரீயூனியன் நம்ம விஜய் அண்ணாவே த்ரிஷா மேமே பார்த்து சந்தோஷப்பட்டோம். ஆனா அதே சமயம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திரும்பி பார்த்தாதான் உண்மையிலே டிவிகே கட்சியோட ஃபுல் ஃபார்ம் அதுவா தான் இருக்குமோன்னு தோணுது. சேச்சா இருக்காது. ஆனா இந்த சிச்சுவேஷன் ஃபேனா ஹேட்டரெல்லாம் இல்லாம வெளியால இருந்து பாக்குறப்போ நிஜமா மனசார விஜய் அண்ணா ஃபேன்ஸ் இவ்வளவு கிரிஞ்சான்னு ஃபீல் ஆகுது. ஐயோ போட்டோக்கு முத்தம் கொடுக்கறதுன்னு அழுகிறதுன்னு கெஞ்சுறாங்க. அடியை கொண்டு வந்து அண்ணா கூட சேர்த்து வைக்கிறேன். ஐயோ ஒருத்தன் கேள்வி கேட்டு சாவடிக்கிறான், ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறான். ஆனா ஒரு பர்சன் இந்த அளவுக்கு விரும்புறாங்கன்னா அவர் என்னெல்லாம் பண்ணிருப்பாரு பாருங்களேன். கீழே வேணா ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு போல் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஏன் தளபதி விஜய் அண்ணாவை பிடிக்கும், இதுதான் காரணம்னு கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். உடனே இந்த லப்பர் பந்து டெம்ப்ளேட்ல தூக்கிட்டு வந்துடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா இன்னும் ஒரு சில ஃபேன் பேஸ்ல இருக்காங்க. உங்களுக்காவது சொல்றதுக்கு 2-3 பாயிண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு அதுவும் கிடைக்காது. ஏன் பிடிக்கும்னு கேட்டாலே கடிக்க வந்துருவாங்க. ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களா. ஆல்ரெடி டிவோர்ஸ் கேஸ்ல நம்ம டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கோம். இன்னொரு பக்கம் நடனா போர்ல குண்டு போட்டு விளையாண்டு இருக்காங்க. திருப்தியா திட்ட கூட விட மாட்டானுங்களே. ஜோக்ஸ் அப்பார்ட் நிஜமா விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. சுடுறாங்க, குண்டு போடுறாங்க. என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? எனக்கு இந்த மார்வல் மூவிஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு டவுட் வரும். என்னடா ஒரு சிட்டிவே அழிச்சிட்டு இருக்காங்க, அங்க இருக்க பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனா இன்னைக்கு தான் நான் லைவா வீடியோல பாக்குறேன், எல்லாரும் உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மேட்டு நிஜமா எத்தனை உயிர்கள் போச்சோ, எவ்வளவு சீரியஸான விஷயம்னு அங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஏதோ ரீல்ஸ்லன்னு பாக்குறப்ப நம்ம தமிழ் ஆளுக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதோ தீபாவளிக்கு பட்டாசு ராக்கெட் வெட்டுறத வேடிக்கை பாக்குற மாதிரி டே மச்சான் அங்க பாரு இங்க பாருன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காலெல்லாம் இருப்போம்டா, நம்புடா, போடு அங்க பாரு டிஃபென்ஸ பாரு, ஈரான் அம்சத அடிக்குது. டேய் என்னடா காமெடி மாதிரி உட்கார்ந்து பாத்துட்டு உண்மையா அங்க இருக்கவங்களை விட பொழைக்கிறதுக்காக அங்க போய் மாட்டிக்கிட்டாங்களேன்னு இங்க இருக்க அவங்களோட ஃபேமிலிஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்லாம் இல்ல. நிமிஷத்துக்கு நிமிஷம் பயத்துல தான் இருப்பாங்க கண்டிப்பா. அப்புறம் என்ன மேட்டர்னா களம் 8ல 8ஆம் பொருத்தமா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்ல சில பேர்ல இல்ல 2 பேர் தான் போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. யாருன்னா ஒன்னு நம்ம எம்ஜி, நான் இன்னொன்னு நம்ம A2D நந்தா. ஏன்டா ஊருக்கே படம் எடுப்பாரு, கடைசியில இப்ப எல்லா சேனலும் இவரை படமாக்கிடுவாங்க போல. ஆனா முதல்ல நம்ம எம்ஜி நாக்கு வருவோம். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. என்ன கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹர்திக் பாண்டியாக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ செலிபிரிட்டிக்கு டிவோர்ஸ் ஆகிறப்போ தலைவன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல தலைவன் இந்த டிவோர்ஸ் கல்ச்சரை பத்தி சொன்ன விதம் வேற. ஆனா நம்ம ஊர்ல நம்ம தலைவன் ஒருத்தருக்கு டிவோர்ஸ்னு ஒரு பிரச்சனை வரப்போ தலைவன் மாசா கிளாஸா பேசிட்டு இருந்தவரை இப்ப பக்குவமா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டிய தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சே. கோர்ஸ் இது விஜய் நான் ஹேட்டர்ஸ் தான் ஏன் விஜய்க்கு மட்டும் இப்படி பேசுறேங்கிறது போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் என்னமோ அடிச்சுட்டு போறாங்க. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன் இவங்க சொல்றபடி பாக்குறப்போ அவங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அதே சமயம் இதை நல்லா நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. இஃப் சப்போஸ் நம்ம விஜய் நாவை பத்தி ஏதாவது கருத்து சொன்னோன்னு வைங்க, யூடியூப்ல எல்லாம் அடிக்க மாட்டாங்க, நேரா ட்விட்டருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. தலைவரே எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க, எதா இருந்தாலும் வாங்க அந்த ஆபீஸ் ரூம்ல வச்சு பேசிக்கலாம். வரலாறுல என்னென்னலாம் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் டேட்டாவா கலெக்ட் பண்ணிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கூட அப்படிதான் எம்ஜி நாவை பத்தி ஏதோ வீடியோ எல்லாம் வருது. ஆனா இதே மாதிரி அவர் கண்டுக்காம விட்டாருன்னா அவங்களே மறந்துடுவாங்க, அது வேற விஷயம். ஆக்சுவலா ட்ரூத் என்னன்னா, அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. டிவோர்ஸை பத்தின அவேர்னஸ், அது அவங்களோட பர்சனல் லைஃப், அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணுங்கிறது தான் எல்லாத்துலயுமே காமனா இருந்த கண்டென்ட். இதுலயும் நான் அதே தான் பேசியிருக்கேன். அடுத்த ஆள் தான் நம்ம A2D நந்தா. எனக்கே பர்சனலா A2D சேனல் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு குறைபாடா ஃபீல் ஆகும். என்னன்னா என்னைக்காவது யாரையாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கே போதுண்டான்னு தோன்ற வரைக்கும் எல்லா வீடியோலயும் ஏதோ ஒரு குறியீடா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். சரியா சொல்லிட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, அது ஒரு காமெடி வேலை தான் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஏதோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை நம்மளும் சொல்லிட்டோம், திரும்ப அதேவே காமெடியான வேலை காட்டினா அது பர்சனலா எனக்கு அது சரியா வர மாதிரி ஃபீல் ஆகல. சொன்னா கோச்சிக்க மாட்டேன்ல, சொல்லு. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்துல நம்ம பொட்டேட்டோ ஃபேஸ் அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா வந்துட்டு ஒரு விஷயத்த ஸ்டோரியில மென்ஷன் பண்ணி போட்டிருந்திருக்காங்க.
there's this YouTuber, okay, popular dude. என்னன்னா நேத்து A to D நந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. கேரளால ஒரு ஸ்கூல்ல சுனிதா வில்லியம்ஸ் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் பல ஸ்கூல்ஸ்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அது ஸ்கூல் குழந்தைகளுக்கு தப்பா போய் சேர்ந்துருங்கிறத சொன்ன விதெல்லாம் ஓகே. ஆனா பொட்டேட்டோ அக்காக்கு எங்க பிரச்சனைனா பேச்சு வாக்குல A to D நந்தா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி செக்ஷுவலைஸான ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரகன்னு சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப் செக்ஷுவலைசிங் வேல வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரையுமே சொன்ன மாதிரி தெரியல. பர்டிகுலரா அந்த டான்ஸ் ஆடுறவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றாங்க, அது வேண்டாம்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா பொட்டேட்டோ அக்காக்கு அவர் பொண்ணுங்களே எந்த ட்ரெஸ் போடணுங்கிறத அவர் ஜட்ஜ் பண்றாருங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போல. ஆனா கேஷுவலா தலைவன் என்ன பண்ணிருப்பான் வீடியோல, பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் பண்றத பத்தி பேசியிருப்பான். வர வர பொண்ணுங்க தான் வந்து ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்றாங்க செக்ஷுவலைசிங் வே காலேஜ்ல. அவங்க என்ன வேணா ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், வாட் இஸ் யோர் ப்ராப்ளம்? எனக்கு அப்படி தோணல, பட் அவர் அந்த விதத்துல சொல்லியிருந்தாருன்னா அது தப்பு தான். யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஹோல்சமான மூமெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வெற்றிகரமா நம்ம சேனலையும் மதிச்சு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, பிரசன்டட் டு கெக்க ஃபார் 100K சப்ஸ்கிரைபர்ஸ். உண்மையை சொல்ல போனா இந்த சேனல்ல இப்ப வரைக்கும் வந்த எல்லா வீடியோஸ்லயும் எனக்கு தோன்ற எனக்கு சரியா படுற ஒரு ஒப்பீனியனை மட்டும்தான் சொல்லியிருக்கணும் தவிர யாருக்கும் ஃபேனாவோ பிஆராவோ ஹேட்டராவோ இருந்து ஒரு விஷயத்த சொன்னதே கிடையாது. ஆனாலும் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்க என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா நம்ம பார்க்க மாட்டோம். அந்த விஷயத்த யாரு சொல்றான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்களுக்கு அதுலதான் ஃபர்ஸ்ட் ஆர்வம். யாருன்னு தெரிஞ்சுட்டா அவங்க மேல ஏதோ குறை இருக்குன்னு சொன்னோம்னா ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாம் பாருங்களேன். சோ நம்ம கெக்கன்னு 1 லட்சம் பேர் வர வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பத்தி யார்ட்டையும் சொன்னது இல்லைங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த 1 லட்சம் பேரும் நான் யாரு என்ன யாருக்கு சப்போர்ட் யாருக்கு பிஆர் எதுவுமே தெரியாம சப்ஸ்கிரைப்னு ஒன்று பண்ணவங்க. இந்த அவார்டு உங்களுக்கும் சேர்த்து தாங்கிறனால உங்க கண் படம் அங்கேயே தான் இருக்கும் எப்பவுமே. 1 லட்சம் பேர் நம்பி வந்துட்டீங்களேங்கிறனால தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து இன்னும் பயங்கரமாக ஏதாவது பண்ணலாம்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் இனி எந்த வகையிலலாம் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த வகையிலலாம் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.